ஜனவரி 15, 2009 அன்னைக்கு யுஎஸ் ஏர்வேஸ் விமானம் 1549 வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது பறவைகள் மோதியதால 2 என்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிடுது. அந்த பிளைட்டுடைய பைலட் சல்லன்பர்கர் ஏடிசிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க அவங்க பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு பக்கத்துல இருக்கிற ஹட்சன் நதியில பிளைட்டை இறக்குறாரு. இதனால அது உள்ள இருக்கிற 155 பயணிகளும் பத்திரமா உயிர் பிழைக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட் பிளைட்டை ஆத்துல லேண்ட் பண்ணனால அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேல இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க. அதுல ஒரு என்ஜின் நல்லா இருக்கு, அதுக்கு எங்க கிட்ட டேட்டா இருக்குது, ஆனா இந்த என்ஜின் ஹட்சன் நதிக்குள்ள மூழ்கிடுச்சு தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இவர் 6 மாசமா வேலை இல்லாம இருக்கிறாரு. அந்த சமயத்துல இவருக்கு ஒரு ஐடியா வர சிமுலேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா அந்த சிமுலேஷன் பண்ணும்போது பிளைட் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகுது. ஆனா இவர் சிமுலேஷன்ல மட்டும்தான் இப்படி செய்ய முடியும், ஆனா ரியல் லைஃப்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும்னு சொல்றாரு. அதோட அந்த நதியில இருந்து இன்னொரு என்ஜினும் கிடைக்குது. அதையும் செக் பண்ணும்போது அந்த என்ஜின் ஃபெயிலியர்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதனால இவர் இல்லாம வேற யாராவது அந்த பிளைட்டை ஓட்டி இருந்தா கண்டிப்பா அது கிராஸ் ஆகி இருக்கும். இதனால இவர் செஞ்சது சரிதான்னு இவரை பாராட்டுறாங்க.